எனக்கு தெரிஞ்சு எலக்ட்ரல் பாண்டுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தீவிரமா அப்சர்வேஷனை வச்ச வழக்கு இது. ஒரு மன்னிப்பு எப்படி தெரியுமா கேட்டிருக்காரு அஃபிடவிட்ல? 1950 போட்ட சட்டங்க அது. அதெல்லாம் இப்போ தோத்துப்படாது. இந்த சட்டத்தை எல்லாம் நீங்க மாத்தணும். ஜட்ஜை பார்த்து இப்ப சட்டம் சரியில்லை, நீ சட்டத்தை மாத்துங்கிற மாதிரி. அதுல வேற எக்ஸ்ட்ரா டென்ஷன் ஆயிருக்காங்க. நீதிமன்றம் என்னென்ன போட்டு வெளுத்து எடுத்துருக்குன்னா, இதுக்கு முன்னாடி இருக்க ஹியரிங்ல வந்திருக்காங்க, வந்து நிக்கிறாங்க, என்ன விஷயம் மன்னிப்பு கேட்க வந்திருக்காங்க, அதனால ஓரமான இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மன்னிப்பு கேட்ட போது மன்னிப்பு அப்படிதான் கேட்பியா, அஃபிடவிட்டா ஃபைல் பண்ணு, நாங்க இதை லேஸ்ல விடுற மாதிரி இல்லைங்கிற கடுமையான எதிர்வினையை போன தரமே காட்டிட்டாங்க. அப்பயாவது இவங்க உணர்ந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த முறை மன்னிப்பை பத்திரிகைக்கு கொடுத்துட்டாங்க, அதன் பிறகு கோர்ட்டுக்கு. அதன் பிறகு அவங்க கொடுத்துருக்கிற அப்சர்வேஷன்லாம் இருக்குல்ல, இதுல நீங்க மக்களோட உயிரோட விளையாடி இருக்கீங்க அப்படிங்கிறதும், உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்த அதிகாரிகள் எப்படி கொடுத்தீங்கிற அதிகாரிகளை வந்து ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு அரசை பார்த்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கொடுங்க, எக்ஸ்ட்ரா மன்னிப்பு, வரிசையா மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதிகாரிகள் பேர்ல இறக்கம் காட்டணும்னு சொன்னா செத்து போன மக்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நேபாளில், கல்ஃப் வளைகுடா நாடுகள்ல எல்லாம் இவங்களோட மருந்துகளை வந்து தடை பண்ணாங்க. அதை வாங்கக்கூடாதுலே தடை, பதஞ்சலியோட பொருட்களை வந்து விற்கக்கூடாதுன்னே தடை பண்ணாங்க. இவ்வளவு சீரியஸான ஒரு விஷயத்த, மக்கள் உயிரோட விளையாடுற ஒரு விஷயத்த ஒன்றிய அரசும் உத்தரகாண்ட் அரசும் வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப கேஷுவலா அதை அலோவ் பண்ணியிருந்திருக்காங்க. இது மக்களுடைய உயிரோட இவங்க விளையாண்டு பணத்தை சம்பாதிச்சிருக்காங்க, ஒரு மாஃபியா கும்பல் மாதிரி. எலக்ட்ரல் பாண்ட் ஒரு கொள்ளைன்னு சொன்னா பதஞ்சலி ஒரு கொள்ளை. லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க தன்னோட அடியாட்களுக்கு, நீ இதை எடுத்துக்கோ, நீ அதை எடுத்துக்கோ அப்படின்னு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம கூட மாணவர்களுக்கான மனநல ஆலோசகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். இன்னைக்கு வந்து பரபரப்பான பேசும் பொருளா இருக்கிறது பதஞ்சலி நிறுவனத்துடைய அந்த வழக்கு தீர்ப்பு. மிகுந்த காட்டமான விமர்சனங்கள் வந்து நீதிபதிகள் விமர்சிக்கிறாங்க. அந்த வழக்கின் சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன, அதோட பின்னணி என்ன? இது முதல்ல சுவாரஸ்யத்துக்கு முன்னால இதுல இருக்கிற ரொம்ப பெரிய அவலம் என்னன்னா, பிரச்சனை 2020 கொரோனா பீக்ல இருந்த நேரத்தில் ஜூலை மாதம் துவங்கிய சிக்கல் இது. இதற்கு ஒரு இவ்வளவு காட்டமான எதிர்வினையை உச்சநீதிமன்றம் காட்டுறதுக்கு எடுத்துக்கிட்ட அவகாசம் 4 வருஷம் கிட்டத்தட்ட. அது மட்டும் இல்லாமல் இது வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்கிறதுலேருந்து வந்த விமர்சனங்கள் அல்ல. பாபா ராம்தேவ் அந்த கும்பல் கோர்ட்டை கையாண்ட விதம் இருக்கு இல்லையா, அதுதான் இன்னைக்கு அவங்களுக்கு நீதிபதிகளை வந்து இவ்வளவு கோவப்படுத்தியிருக்கு. ரொம்ப அலட்சியமாக இடவிட்டத்தனமாக அதை கையாண்டிருக்காங்க. அடுத்த ஒரு முக்கியமான இதில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு தனி நபருடைய அத்துமீறல் அல்ல. இது ஒரு தென் அமெரிக்க நாடுகள்ல எல்லாம் கார்ட்டல் இருக்கும் தெரியுமா, அந்த கோகைன் கார்ட்டல் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து போலீஸ்காரங்க இருப்பாங்க, அரசு இதில் இது இருக்கும், லாஜிஸ்டிக் கம்பெனி, இவங்க எல்லாருமே சேர்ந்துருப்பாங்க. அதே போல் இது ஒரு மாஃபியா கேங் மாதிரி, ஒரு குற்ற கும்பல் மாதிரி அத்தனை பேரும் செயல்பட்டுருக்காங்க. ஆயுஷ் மினிஸ்ட்ரி, அரசாங்கம், நீதித்துறை உட்பட. ஏன்னா கண்டுக்கல அவங்க ஊடகங்கள் பெரிய பெரிய விளம்பரம், ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுத்து, அதன் பிறகு அதை பற்றின செய்திகளே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இந்த ஹியரிங்கை பார்ப்போம். போன நவம்பரில் இதே வழக்கு விசாரணை வந்தபோது நீதிபதி ரமணா சொன்னது என்னன்னா, யோகா மேலையும் உங்கள் பேர்லையும் எனக்கு நல்ல மரியாதை இருக்குது, ஆனாலும் நீங்கள் இப்படி நடந்துக்கலாமா, இதுதான் கோர்ட்டோட அப்சர்வேஷன். இன்னைக்கு அதே நீதிமன்றம் என்னென்ன போட்டு வெளுத்து எடுத்துருக்குன்னா, இதுக்கு முன்னாடி இருக்க ஹியரிங்கில் வந்திருக்காங்க, வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், வந்து நிற்கிறாங்க, என்ன விஷயம் மன்னிப்பு கேட்க வந்திருக்காங்க, அதனால ஓரமான இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மன்னிப்பு கேட்ட போது மன்னிப்பு அப்படி தான் கேட்பியா, அஃபிடவிட்டா ஃபைல் பண்ணு, நாங்கள் இதை லேஸில் விடுற மாதிரி இல்லைங்கிற அந்த கடுமையான எதிர்வினையை போன தரமே காட்டிட்டாங்க. அப்பயாவது இவங்க உணர்ந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த முறை மன்னிப்பை பத்திரிகைக்கு கொடுத்துட்டாங்க, அதன் பிறகு கோர்ட்டுக்கு போகுது. இப்போ நேராக அங்கே தான் கொடுப்பியா. இப்போ கூட இந்த ரெண்டாவது முறை எச்சரித்து நீ வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன்னு சொன்னால் தோணும் இல்லையா. அதன் பிறகு அவங்க கொடுத்துருக்கிற அப்சர்வேஷன்லாம் இருக்குல்ல, இதில் நீங்கள் மக்களோட உயிரோட விளையாடி இருக்கீங்க அப்படிங்கிறதும், உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்த அதிகாரிகள் எப்படி கொடுத்தீங்கிற அதிகாரிகளை வந்து ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு அரசை பார்த்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கொடுங்க, எக்ஸ்ட்ரா மன்னிப்பு, வரிசையா மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கொடுங்கன்னு கேட்ட போது இது ஒரு தனிநபர் பிரச்சனை அல்ல, அதிகாரிகள் பேர்ல இறக்கம் காட்டணும்னு சொன்னா செத்து போன மக்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கணும், அரசு ஏன் அலட்சியமா இருந்ததுங்கிறதுக்கு பதில் சொல்லணும். இவர்கள் இது வரைக்கும் கொடுத்த மருந்து எல்லாத்தையுமே ஒரு தரம் திரும்ப பாருங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க, அவங்க கொடுத்த அப்ரூவல் எல்லாம் திரும்ப. ஆமா, இது இவங்களோட மருந்து என்னென்னலாம் இந்த மாதிரி வெளியில வந்திருக்கோ இது எல்லாத்தோட அனுமதியும் மறாய்வு செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை வந்து நீதிபதிகள் முன் வச்சிருக்காங்க. நாம இந்த 2020 நடந்த விஷயங்களை கணக்கில் எடுத்தோம்னு வச்சுங்களேன், இது எவ்வளவு சீரியஸ் பிரச்சனைன்னு தெரியும். 2020 உச்சத்துல இருந்த நேரம் கொரோனா. அப்போ என்னன்னா, இந்த ஆகஸ்ட் மாசத்துல தான் உலக நாடுகள்ல பெரும் எண்ணிக்கையிலான, அப்போ இருந்த ப்ரெடிக்ஷன் படி 400 கோடி மக்களை இது பாதிக்கலாங்கிற ஒரு நிலைமை இருந்தது. அப்போ அடுத்தடுத்து ஒவ்வொருத்தர் எடுக்கிற ட்ரையல் அண்ட் எரர்லேருந்து
ஒரு அனுபவத்துக்கு போகிறாங்க மருத்துவ உலகம், ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கிறாங்க. என் நினைவு சரியாக இருந்ததுன்னா ஜூன் ஜூலையில் தான் மருத்துவர்கள் வந்து டெக்ஸாமெத்தாசோன்கிற மருந்தை பயன்படுத்தலாம், அது ஐசியூக்கு போகிறத ஒரு கணிசமான அளவுக்கு குறைக்குது. நாம் பிரிட்டனில் மட்டுமே இந்த மருந்தை ஒரு மாதம் கொடுத்துருந்தோம்னு சொன்னால் ஒரு 5000 பேரை வந்து ஐசியூ 5000 பேரோட உயிரிழப்பை தடுத்துருக்கலான்னு சொல்லி அப்போ தான் சொல்கிறாங்க ஆகஸ்ட்டில். எனக்கு ஏன் தெரியும்னா நான் அப்போ அட்மிட் ஆயிருந்தேன் கோவிட்ல. இவங்க அப்போ வந்து இந்த கொரோனில் அப்படிங்கிற மருந்து அவர் வந்து வெளியில் விடுறாரு, பதஞ்சலி வெளியில் விடுறாங்க. முழு பக்க விளம்பரம் வருது. பதஞ்சலி வெளியில் விடுற இந்த மருந்து வந்து கொரோனாவை தீர்க்கும், 100% தீர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கடுமையான கண்டனங்கள் எழுந்த பிறகு, இது உலகளாவிய அளவில் கண்டனம் வரும் இல்லையா, ஏன்னா ஒரு மருந்து இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு நினைவு இருக்கலாம், இங்கே ஒரு சித்த வைத்தியர் வந்து அரெஸ்ட் ஆனார். இப்போ அதே நேரத்தில் அங்கே இந்திய அளவில் ஒருத்தர் ஒரு மருந்தை வந்து இந்த பேரில் வந்து வியாபாரம் பண்ணுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இது சிக்கலாகுதுன்னு சொல்லி இந்த மருந்து விற்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அடுத்தது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கொரோனா மேனேஜ்மெண்ட் மருந்துன்னு விற்கலான்றாங்க. கியூர் இல்லை இந்த முறை, மேனேஜ்மெண்ட். ஆனால் என்ன தெரியும் சாதாரண மக்களுக்கு, இது கொரோனாவை தீக்கும். அப்போ இருந்த பரவலான நம்பிக்கை என்னன்னு சொன்னால், கொரோனாவில் இருக்கிற ரொம்ப பெரிய சிக்கல் என்னவா இருந்துச்சுன்னு சொன்னால் மார்ட்டாலிட்டி 2% தான். 100 பேருக்கு வந்தால் 2 பேர் இறக்கலாம். யார் அந்த 2 பேர் தெரியாது. எனக்கு 30% லங் இன்வால்மெண்ட் இருந்துச்சு. நான் ரொம்ப ரொம்ப நார்மலாக இருந்தேன். இன்ஃபேக்ட் ஐவி கூட எனக்கு போடல. ஆனால் அதோட சிக்கல் என்னன்னு சொன்னால், மருத்துவர்கள் விவரித்தபடி இந்த 30-35 ஆச்சுன்னா மூச்சு திணறும். அப்போ ஒன்று திருப்பி ரிவர்ஸ் கொண்டு வர முடியாது. நீ ஹாஸ்பிட்டலில் இருந்து உன்னோட மூச்சு திணறல் அதிகமாச்சுன்னா உடனடியாக ஆக்சிஜன் சப்போர்ட்டை கொடுத்து குறைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணலாம். நீ வீட்டில் இருந்தீங்கன்னா ஆஸ்பத்திரி வர்றதுக்குள்ளே 30-40 40-50 காப்பாற்ற முடியாமல் போகலாம். இதுதான் அதன் பின்னால் இருந்த லாஜிக். ஆனால் இது இவ்வளவு டீட்டெயில்டாக மக்கள் எல்லாருக்கும் தெரியுமாங்கிறது தெரியாது. இவங்க வந்து இந்த ஒரு கிட்ட வாங்கினா குழைச்சிடலான்னு சொன்னதுனால எத்தனை பேர் வாங்கினாங்கன்னு தெரியாது. அப்போதே இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு திமிர் ஏறி இருக்காது. அதன் பிறகு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நமக்கு கேட்பார் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை வந்ததுனால பல்வேறு நோய்களுக்கு அடுத்தடுத்து விளம்பரம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. டயபெட்டிஸ், அவரோட விளம்பரத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லா தெரியும், மாடர்ன் மெடிசன் யூஸ்லெஸ், அதுக்கு எதுக்கும் கியூரே கிடையாது, என்கிட்ட கியூர் இருக்குன்னு. டயபெட்டிஸ், பிபி, தைராய்டு. என்ன அவர் 90 பேருக்கு இந்த கொரோனா மருந்து அவங்க வந்து டெஸ்ட் பண்ண சொன்னது எத்தனை பேருக்கு தெரியுமா? 90 பேருக்கு. அந்த 90 பேருக்கு வயசு என்ன, ஜெண்டர் என்ன, கோமார்பிலிட்டி ஏதாவது இருந்துச்சா, அவங்களுக்கு லாங் டேர்ம் இல்னஸ் இருந்துச்சா, அல்லது அவங்க ஏன் இறந்து போனவங்க மற்ற இறந்து போன நோயாளிகளோட பிரச்சனைக்கு இவங்களுக்கு ஒப்பிட்டாங்களா? எதுவும் கிடையாது. 90 பேருக்கு டெஸ்ட் பண்ண ஒரு மருந்து வந்துருச்சு. இது ஏற்படுத்தின திமிர்னால அரசு கேள்வி கேட்காது, ஆயுஷ் துறை வந்து நமக்கு எல்லாத்தையும் அனுமதி கொடுத்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் அடுத்தடுத்து மருந்தை இறக்கிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுற்று வட்டாரத்தில் பிபி சுகருக்கு மருந்தை நிறுத்தி கிட்னியை தொலைச்சவங்க, லிவர் பாதிக்கப்பட்டவங்க, வாழ்நாள் நோயாளியானவங்க, அல்லது மீள முடியாத அளவுக்கு டயாலிசிஸோ அது மாதிரி போனவங்கன்னு எக்கச்சக்கமானவர்கள் இருப்பாங்க. என்னோட சர்க்கிள்லேயே நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இவ்வளவு சீரியஸான ஒரு விஷயத்த, மக்கள் உயிரோடு விளையாடுற ஒரு விஷயத்த ஒன்றிய அரசும் உத்தரகாண்ட் அரசும் வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப கேஷுவலாக அதை அலோவ் பண்ணியிருந்திருக்காங்க. இது மக்கள் மீதான, மக்களுடைய உயிரோட இவங்க விளையாண்டு பணத்தை சம்பாதிச்சிருக்காங்க, ஒரு மாஃபியா கும்பல் மாதிரி. என்னன்னு சொன்னால், ஒரு சர்வாதிகார நாட்டில் இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனை இதுதான். ஒரு நபரை நீங்கள் திருப்திப்படுத்தினா போதும். ரெண்டாவது, எல்லாரும் அவருக்கு பயப்படுவாங்க. ஸோ ஒவ்வொரு அடியாலும் தன்னுடைய ஏரியாவில் வந்து நான் தான் டான்னு காட்ட ப்ரூவ் பண்ணுவாங்க. ஒரு சாமியாரும் இவர் கூட சண்டை போட்டுட்டு இவர் கூட போட்டி போட்டுட்டு ஸ்ரீ சில பொருளெல்லாம் இறக்கி பார்த்தாரு, வேலைக்கு ஆகல. இங்கே ஜக்கி வந்து கங்கா தீர்த்தம் விற்கிறேன்னு சொல்லி ஒரு பாட்டில் தண்ணி 1000 ரூபா 2000 ரூபா 1000 ரூபா 10,000 வித்துட்டு இருந்தார். கேட்டால் அது இல்லை, ஜனங்க கொடுக்குறாங்க, அது டொனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒவ்வொருத்தரும் தன்னோட சக்திக்கு உட்பட்டு எல்லாரையும் சுரண்ட பார்க்குறாங்க. இதில் பதஞ்சலி செஞ்சது என்னன்னு சொன்னால், நம்ம கவர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற துணிச்சல்ல அவர் எல்லா பொருளையும் விற்கிறார். கோதுமை மாவுலேருந்து எல்லாத்தையும் விற்றாலும் அது பெருசாக அது பிக்கப் ஆகலை. நீங்கள் கோதுமை மாவு ஒரு வாட்டி வாங்குவீங்க, உறுப்பு இல்லைன்னா அடுத்த வாட்டி விட்டுருவீங்க. நீங்கள் பதஞ்சலியோட கோதுமை மாவு இப்போ எப்படின்னு தெரியல, முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 15 மேனுஃபேக்சரர்ஸ் பேர் இருக்கும். யாருக்கிட்டேருந்து உங்கள் பொருள் வந்துச்சு என்ன எதுனே தெரியாது. ஆமாம், அவர் வேற ஒரு இடத்துல வாங்குவார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பதஞ்சலியோட ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறதுக்கு போகிறார். ரிசீவ் பண்ணும்போதே என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட் எல்லாம் நீங்கள் கணக்கு போடக்கூடாது, இது சுவாமிக்கு சேவை செய்யறதுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, சுவாமிக்கும் மக்களுக்கும் சேவை செய்ய கிடைச்ச ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை மனசில் வச்சுட்டு பேசுங்கன்னு தான் உள்ளே கூப்பிட்ருக்காங்க அவர் கூட பேசுறதுக்கு. இவர் ஏன்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கு நான் ஏன் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், மடத்தில் போய் விளக்கமாத்த எடுத்து கூட்டிகிட்டு போயிடலாம், அது சேவைன்னு அதை ஒரு நம்பிக்கை இருக்கும். வியாபாரம் பண்ண வந்திருக்கோட்ட வியாபாரம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுறாங்க. பல கடைகள் வந்து இழுத்து மூடுறாங்க.
பதஞ்சலியோட ப்ராடக்ட் எதுவுமே நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். ஒரு 7 வருஷம் முன்னால் பார்த்த பதஞ்சலி கடைகள் இப்போ தான் இருக்குமான்னு பாருங்கள், எதுவுமே இருக்காது. ஏன்னா அந்த 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 பொருளுடைய தரம் அந்த அளவு தான். எதுவுமே உருப்படாத சோப்புலேருந்து எல்லாமே. ஏன்னா வேற ஒருத்தட்டு கொடுப்பாங்க. இவங்ககிட்ட அவ்வளோ பெரிய நெட்வொர்க்கோ என்னமோ கிடையாது. ஐடிசிக்காரன் சோப்பு செய்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு, ஒன்னொன்னே கண்டுபிடிச்சி ஒன்னொன்னே உருவாக்கி அதை மார்க்கெட்டில் கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டம். இவங்க அதெல்லாம் படவே இல்லை. அரசு கையில் இருக்குன்னு இறங்கிடுறாங்க. இந்த அத்தியாவசிய பொருட்களோட சேல்ஸ் வந்து அந்த அளவுக்கு எடுபடலைங்கும் போது கடைசியாக அவருக்கு தெரியறது என்னன்னு சொன்னால் நாட்டு மருந்து, ஆயுர்வேதா, இந்த ஆங்கில மருத்துவத்தின் மீதான மக்கள்கிட்ட இருக்கிற அச்சத்தை காசாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு தோதா அந்த கோவிட் வருது. அப்போ இறங்குறாரு. எவ்வளவு சம்பாரிச்சாரு என்ன ஏதுங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. பட் 2020 கோர்ட் இந்த நடவடிக்கையை இவ்வளவு தீவிரமான நடவடிக்கை அன்னைக்கு எடுத்திருந்தா இவர் பிபி, சுகர், தைராய்டு, கேன்சர் இது எல்லாத்துக்கும் நான் வைத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி லட்சக்கணக்கான மக்களோட உயிரோட விளையாடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது முழுக்க அரசு என் கையில் இருக்குது, நான் என்ன வேணால் பண்ணுவேன். இப்போது ஈடியை வச்சுட்டு மற்றவங்கெல்லாம் பண்ணுறாங்கல்ல. ஒரு குஜராத்தில் ஒருத்தன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிலத்தை எடுத்ததுக்கு வந்த காசை நீங்கள் எலக்ட்ரல் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 1.5 மடங்காக ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயிகிட்டேருந்து பணம் பறிச்சிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட அரசு நம்ம கையில் இருக்குன்னு சொன்னால் எப்படி வேணால் விளையாடலாங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா, ஒரு மாஃபியா கேங் மாதிரி. அதை போல் இவர் இந்த இடத்துல வந்து மருந்தை பயன்படுத்தி மக்களுடைய நம்பிக்கை, அதில் அந்த விளம்பரங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். நாட்டுப்பட்டு இருந்தால் என் மருந்தை வாங்குன்ற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. தமிழனாக இருந்தால் ஷேர் பண்ணு இருக்கு இல்லையா, அந்த போஸ்ட் மாதிரியே ஒரு இந்தியனாக இருந்தால் நம்ம நாட்டு மருந்து மேலே உங்களுக்கு மரியாதை இருந்தால் இதை வாங்குங்கிற மாதிரி தான் அவங்க கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இதை பயன்படுத்தி அவர் வியாபாரம் பண்ணியிருக்காரு. இது ஒரு கூட்டு கொள்ளை. தனியாக பதஞ்சலி மட்டும் பண்ணலை. பதஞ்சலி அந்த இடத்துல வேலை செஞ்ச ஒரு நபர். இதில் நடந்தது என்னன்னு சொன்னால், அரசு ஒத்துழைச்சிருக்கு, மற்ற நிறுவனங்கள் கண்ணை மூடிட்டு இருந்திருக்காங்க. இது அப்போவே வேறு சில தகவல்களை சொல்கிறேன். நேபாளில், கல்ஃப் வளைகுடா நாடுகளில் எல்லாம் இவங்களோட மருந்துகளை வந்து தடை பண்ணாங்க. இவங்களோட உணவுப் பொருள் மாதிரியானதை மருந்துகளை தடை பண்ணாங்க. அதை வாங்கக்கூடாதுன்னே தடை, பதஞ்சலியோட பொருட்களை வந்து விற்கக்கூடாதுன்னே தடை பண்ணாங்க. அதன் பிறகுதான் இத்தனை அக்கப்போரும் நடந்தது. நேபாள் மாதிரியான நாடுகள்ல இவங்க வந்து பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல இப்ப இந்த விஷயம் கோவிட் மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் டைம்லயும் இங்க நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, நீதித்துறையும் அதை வந்து கேட்குது. நீங்க இவ்வளவு நாள் வந்து கண்மூடி இருந்திருக்கீங்க, நீங்க நீதிமன்றத்தோட உத்தரவை நீங்க அலட்சியமா கையாண்டிருக்கீங்கன்னு உத்தரகாண்ட் அதிகாரிகள் மீது வந்து நடவடிக்கை காட்டமான ஒரு அப்ப இது வந்து ஒன்றிய அரசோட ரொம்ப நெருக்கம் தான். அவங்க ஆசீர்வாதத்தோட தான் நடந்திருக்கு. அல்லது அவங்க என்ன ராம்தேவ் எது செஞ்சாலும் கண்டுக்காத, அவங்களுக்கு அபாரமான நம்பிக்கை இருந்திருக்கு. இல்லைன்னா இப்படி ஒரு நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா உலகளாவிய அளவில் ஒரு மருந்து பொருளில் இந்த மாதிரி விளையாடுறதுங்கிறது இருக்கு இல்லையா, அவ்வளோ லேசில் அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா எங்கே பாதிப்பு எப்படி வருங்கிறது தெரியாது. அது ட்ரையல் எல்லாம் நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா, போக்ஸ்வாகன் தன்னுடைய அந்த கார்பன் உமிழ்வு எண்ணிக்கையில் வந்து ஏதோ ஃப்ராடு பண்ணிட்டாங்க. அவன் கட்டின டேமேஜ் கட்டினதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது அந்த ஒரு குற்றத்துக்காக. ஜான்சன் அண்ட் ஜான்சன் 100 பேருக்கு தோல் கேன்சர் வந்திருக்குன்னு சொன்னதுக்காக அவங்க ஆயிரக்கணக்கான கோடி நஷ்டஈடாக கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ உலகளாவிய அளவில் இதோட சீரியஸ்னஸ் என்னன்னு கம்பெனிகளுக்கு தெரியும். இவர் அந்த மாதிரியான விதிகளை பற்றியே பயப்படல. அதோட ஒன்று என்னன்னு சொன்னால், இவர் மன்னிப்பு எப்படி தெரியுமா கேட்டிருக்காரு அஃபிடவிட்டில், 1950 போட்ட சட்டங்க அது, அதெல்லாம் இப்போ தோத்துப்படாது, இந்த சட்டத்தை எல்லாம் நீங்கள் மாற்றணும், ஜட்ஜை பார்த்து இப்போ சட்டம் சரியில்லை நீ சட்டத்தை மாற்றுங்கிற மாதிரி. அதில் வேற எக்ஸ்ட்ரா டென்ஷனாக இருக்காங்க அவங்க. இவர் மன்னிப்பு இந்த மாதிரியான ஒரு அஃபிடவிட்டை இவர்களால், ஒரு அஃபிடவிட்டுங்கிறது என்ன, ஒரு அதிகாரப்பூர்வ டாக்குமெண்ட். அதில் ஒரு அரசாங்கத்தை வந்து இப்படி எகத்தாளமாக எட்டி லெஃப்டில் உதச்ச மாதிரி இவங்களால பேச முடியுதுன்னா அவங்க எந்த அளவுக்கு இந்த சிஸ்டம் நமக்கு கோஆப்ரேட் பண்ணணும்னு நம்பியிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு பிஸ்கட்டை லான்ச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கொண்ட அவகாசத்தை கூட இவங்க கொரோனா மருந்துக்கு எடுத்துக்கல. அதை மருந்துன்னு சொல்லி அதுக்கு ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் எப்படி கோஆப்ரேட் பண்ணுது, இதை மேனேஜ்மெண்ட் மருந்துன்னு கொடுத்துருங்க. என்ன மேனேஜ்மெண்ட் இருக்குது, திஸ் இஸ் ஃபார் கோவிட் மேனேஜ்மெண்ட். 100% கியூர்ல இருந்து கோவிட் மேனேஜ்மெண்ட் இவனே எடுத்து கொடுக்குறான் பாயிண்ட்டை, மேனேஜ்மெண்ட்னு சொல்லி வித்துக்க. அப்படின்னா என்னன்னா, ஆயுஷ் மக்களுடைய உடல் நலத்தை காப்பாற்றுறதுக்காக இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டு இவர் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த பொருளை எப்படி விற்றா சட்டப்படி பிரச்சனை வராதுன்னு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கு. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இவர்கள் 2 பேரும் வேறு கிடையாது. ஒட்டு மொத்தமாக இவங்க தங்களால் எங்கெங்கே எல்லாம் முடியுமோ அங்கங்கே எல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்க. எலக்ட்ரல் பாண்ட் ஒரு கொள்ளைன்னு சொன்னால், பதஞ்சலி ஒரு கொள்ளை. லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க தன்னோட அடியாட்களுக்கு, நீ இதை எடுத்துக்கோ, நீ அதை எடுத்துக்கோ அப்படின்னு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. உலகளாவிய அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 2 வழி கொடுப்பாங்க. இதுதான் மருந்து, இதை நீ எடுக்கலைன்னு சொன்னால் உனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வரலாம் அப்படிங்கிற அளவில் சொல்லுவாங்க.
நீ வந்து உங்களோட ட்ரெடிஷ்னல் மெடிசன் எடுத்துக்கிறீங்கன்னா அது உங்கள் ரிஸ்க்கு அப்படின்னு வேணால் சொல்லுவாங்க. பட் சர்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் நவீன மருத்துவத்துக்கு மட்டும்தான் அந்த இது உண்டு. வெறுமனே ஒரு 4 நாள் கொடுத்து ட்ரையல் பார்க்குறது இல்லை. ஒரு மருந்து வேலை செய்யும்னு தெரிஞ்சால் அது முதல்ல மிருகங்களுக்கு கொடுத்து அதில் வர்ற பிரச்சனை வருதான்னு பார்த்துட்டு அதன் பிறகு ஒரு தேர்வு செய்யப்பட்ட ஆட்கள்கிட்ட கொடுத்து அதன் பிறகு இன்னும் பரவலாக மக்கள்கிட்ட கொடுத்து அதோட பின்விளைவுகளை எல்லாம் நோட்டீஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகும். ஒரு மருந்து வெளியில் வர்றதுக்கு தோராயமாக 10 வருஷம் ஆகலாம். கோவிட் டைமில் இதை வந்து கொஞ்சம் ரேப்பிடாக பண்ணலாம் அப்படிங்கிறதுனால செஞ்சாங்க. அதுவே கூட 10,000 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு பரிசோதனை பண்ண பிறகு தான் கொரோனா தடுப்பூசியே உள்ளே வந்தது. இவங்களுக்கு அந்த மாதிரியான எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அந்த கட்டுப்பாடு அது குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு எல்லையாவது இருக்கணும். எவ்வளோ தூரம் விற்கலாம், எவ்வளோ தூரம் விற்கக்கூடாதுன்னு. பட் கோவிட் டைமில் இவங்க செஞ்சதும் அதன் பிறகு டயபெட்டிஸ்க்கு அவங்க செஞ்சதுங்கிறது என்னென்னா கிட்டத்தட்ட மக்களை வந்து கழுத்தை அறுத்து பணத்தை எடுத்த மாதிரி தான் அது. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, ஒரு ரொம்ப சிம்பிள். நீங்கள் டயபெட்டிஸை கட்டுப்படுத்துதுன்னா அதை வந்து சோதனை செய்வது வந்து அதை விட ஒரு சுலபமான வேலை கிடையாது. மருந்து கொடுக்குறீங்க, அன்னைக்கு வந்து ஒரு சிஜிஎம் மிஷின் அது ஒன்று இருக்கும் வச்சுட்டிங்கன்னா, டிவைஸ் ஒன்று இருக்கும் கையில் விட்டுட்டிங்கன்னா 24 மணி நேரம் உங்களோட குளுக்கோஸ் லெவலை வந்து அது செக் பண்ணி சொல்கிறதெல்லாம் உண்டு. ரொம்ப எளிமையான சோதனைகளை கூட அவங்க செஞ்ச மாதிரி தெரியல. மார்க்கெட்டில் வந்து இறக்கிட்டாங்க. இது அப்பட்டமாக அரசு கண்ணை மூடிட்டு இருந்ததும் இவங்க செஞ்சதுன்னா எந்த விதமான தரக்கட்டுப்பாடோ அல்லது மருத்துவ ரீதியான ஆய்வுகளோ இவங்க செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இவங்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் நேராக போய் படுத்தது எய்ம்ஸில் தான். ஆச்சாரியா பாலகிருஷ்ணன் ஆகட்டும், இவராகட்டும், யார் முதல் பேஜில் நவீன மருத்துவத்தை கிண்டல் பண்ணி நவீன மருத்துவத்தை திட்டி அதை யூஸ்லெஸ்ன்னு சொன்னாங்களோ அவங்க உடம்புக்கு முடியலைன்ன போது போய் படுத்தது எய்ம்ஸில் தான். அவர் கூட மண்டையில் ஓட்ட போடும்போது அப்போலோ தான் போகிறாங்க. இந்த தீர்ப்புல வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கிற அந்த தரநிர்ணய அதிகாரிகள் அவங்க எதெல்லாம் இது வரைக்கும் தரநிர்ணயம் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் மறுஆய்வு செய்யணும்னு சொல்றது அந்த அதிகாரிகள் காட்டமான விமர்சனம் அப்படிங்கிறது வந்து இந்த அரசு இவ்வளவு நாட்களாக இந்த மருத்துவத்துறை இது எல்லாத்தையும் கேள்விக்கு உட்படுத்துகிற ஒரு கட்டத்தில் தள்ளியிருக்காங்க. ஆமாம், இதோட பின்விளைவு 2-3 சிக்கல் இருக்கும். ஏன்னா இவங்க வயிற்றில் அடித்தது யாருன்னு சொன்னால் ஓரளவு நான் வந்து எல்லாமே மோசங்கிற எல்லைக்கெல்லாம் வரலை. அதன் எனக்கு தெரியாதுங்கிறதுனால சிலர் சரி செய்கிறதா மக்கள் நிறைய நம்புகிறாங்க, பல நோய்களுக்கு அங்கே சிகிச்சை இருக்குங்கிறத நான் அப்படியே ஏற்றுக்கிறேன். அவங்களையும் சேர்த்து பிரச்சனையில் விட்டுருக்காங்க. இப்போ இனி உலகளாவிய அளவில் ஆயுர்வேத மருந்துகள் மீதான நம்பிக்கை இருக்கு இல்லையா, முற்றிலுமாக செதஞ்சு போகும். ஏன்னா எந்த அடிப்படையும் இல்லாமல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்றதுனால உலகளாவிய அளவில் ஆயுர்வேத மருத்துவம் தன்னோட மதிப்பை முதல்ல இழக்கும். ஒன்று. இந்தியாவோட தர நிர்ணய அமைப்புகள், தரக்கட்டுப்பாட்டு அமைப்புகள் எல்லாமே ரொம்ப பாடாவதியாக இருக்குங்கிற செய்தி வந்து இனி வெளியில் போகும். அது ஒன்று. ஏன்னா கூடுதலாக நம்ம வந்து இருமல் மருந்தெல்லாம் சில ஐரோப்பிய நாடுகளுக்கு போனதும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போனதும் குழந்தைங்க குடிச்சிட்டு செத்து போயிருக்காங்கிற ஒரு செய்தி இருக்குது. ஸோ ஒட்டுமொத்த இந்த அமைப்பு மேலே ஒரு அவநம்பிக்கை உருவாகும். அடுத்த இன்னொரு பெரிய பிரச்சனை, இதை மாதிரி எத்தனை துறைகள் மோடி அரசாங்கத்தில் இவங்களோட அடியாட்களுக்கு அள்ளி தெளிச்சு விட்ட மாதிரி எல்லாத்தையும் செய்யலான்னு சொன்னதனுடைய விளைவு எந்தெந்த இடத்துல பாதிச்சிருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அதிகாரிகள் முழுக்கவே அவங்க சொல்றதுக்கு மண்டையாட்டுற மாதிரி ஒரு அடியால் மாதிரி தான் வேலை செஞ்சுருக்காங்க. இவங்க ஒரு அடியால், பெரிய அடியால், சின்ன அடியால் வேலை செஞ்சுருக்காங்க. இவங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் ஓட்ட போட்டிருக்காங்கன்னு நமக்கு இன்னும் தெரியாது. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்களா, இப்போ சமீபத்தில் இந்தியா முழுக்க புதுசாக கட்டுற பாலங்கள்லாம் ஓட்ட விழுந்து இடிஞ்சு விழுந்து சாஞ்சு சர்வசாதாரணமாக நடக்குது. 1700 கோடி ரூபா பாலம் இடிஞ்சு விழுவும். ஒரு ரயில்வே பிரிட்ஜு, இமயமலையில் நடந்த ஒரு டனல் விபத்து, இங்கே கோவா மும்பை ஹைவேல ஒரு பாலம் விழுது. மும்பை புனேல இருக்கிற ஒரு பாதை வந்து 2 வருஷத்துல வந்து இத்தபெரிய ஓட்ட ஒரு பாலத்தில் ஓட்ட. ஸோ இவங்களோட அந்த அலட்சியமும் எவ்வளோ வேணா சுரண்டிக்கலாங்கிற லைசன்ஸும், மறைமுகமாக கொடுக்கப்பட்ட லைசன்ஸும் எந்தெந்த இடத்துல ஓட்ட போட்டிருக்குன்னு தெரியாது. குறைந்தபட்சம் இதில் நான் இன்னொரு முக்கியமான கல்பிரிட்டை இதில் காட்ட விரும்புகிறேன். மீடியா. சாட்டை துரைமுருகன் ஜாமீன், சுப்ரீம் கோர்ட்டில் ஜாமீன் கொடுங்க, எத்தனை யூடியூபரை தான் அரெஸ்ட் பண்ண முடியும் உங்களால், ஜாமீன் கொடுக்குறேன்றாங்க. இது ஒரு செய்தி. நேஷ்னல் மீடியா ஒன்று நான் நேற்று பார்க்குறேன், 1/2 மணி நேரம் பிரேக்கிங் போடுறாங்க சாட்டை துரைமுருகனுக்கு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், பதஞ்சலி பற்றி பெருசாக இல்லவே இல்லை, இன்னைக்கு கூட இல்லை. இவ்வளவு கடுமையான விமர்சனங்களை சுப்ரீம் கோர்ட் வச்சுருக்கு. எனக்கு தெரிஞ்சு எலக்ட்ரல் பாண்டுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தீவிரமாக அப்சர்வேஷனை வச்ச வழக்கு இது. பெரிய சத்தமே இல்லை, சும்மா பாபா ராம்தேவ் கேஸ் அப்படின்னு சொல்லி ஸ்க்ராலிங்கில் போகுது. இவங்க ஆரம்பத்துலேருந்து இது குறித்து விவாதிக்கலை.
பல மருத்துவர்கள் இது ரொம்ப அநியாயம்னு சொல்லி பேசினாங்க. சில டிபேட் நடந்தது. அப்பவும் கூட ரெண்டே ஈக்குவேட் தான் பண்ணாங்க. ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு நீங்கள் தேவையில்லாமல் சந்தேகப்படுறீங்கிற அளவில் தான் இருந்துச்சே தவிர, இவங்க அத்தனை பேர் என்ன செஞ்சாங்கன்னா, கழுத்து அறுத்தது இந்த கும்பல்னு சொன்னான். இந்த மதவெறி கும்பலோட எல்லா செக்டரும் கழுத்து அறுத்தது அவங்கன்னா, கையை பிடிச்சிக்கிட்டது இந்த மீடியாக்கள். அந்த பிரச்சனையை 2 நாள் விவாதிச்சிருந்தாங்கன்னு தெரியும். இப்போவும் சொல்கிறேன், ஒரு 15 நாள் இந்திய ஊடகங்கள் தன்னோட வேலையை நியாயமாக ஒரு 60% நியாயமாக பார்த்தா கூட போதும். 60% நியாயமாக வேலை பார்த்தாங்கன்னா இந்த அரசாங்கம் இருக்க முடியாது. இந்த கொள்ளையர்கள் அத்தனை பேரும் மாட்டுவாங்க. ஆனால் இவங்க தான் ராம்தேவுக்கு அடுத்து மிகப்பெரிய குற்றவாளி. இந்த வழக்கு விசாரணையில் மாட்டிக்காத அதிகாரி மாட்டிட்டான், அதிகாரி திட்டு வாங்கிட்டான், இவங்க வாங்கிட்டாங்க. மேபி ஒரு மன்னிப்பை கேட்டு கூட முடிச்சுக்கலாம். பட் இதில் எஸ்கேப் ஆன ஒரு குற்றவாளி யாருன்னு சொன்னால் ஊடகங்கள். அவங்க இது குறித்து தீவிரமாக விவாதிக்கவே இல்லை. ஒரு நிறுவனம் யார் காசு கொடுத்து தன்னோட பத்திரிகையை வாங்குறானோ, எந்த பார்வையாளனை நம்பி இந்த ஊடகங்கள் செயல்படுதோ, அவனுக்கு இப்படி ஒரு மோசமான மருந்து இருக்குது அப்படின்னு எச்சரிக்க வேண்டிய பொறுப்பு அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஆனால் அவர்களும் இந்த குற்ற கும்பலோட ஒரு அங்கமாக செயல்பட்டாங்க. இது எப்போதுமே ஒரு மருத்துவங்கிறது நம்ம பதட்டத்தில் நோயில் இருக்கும்போது நம்ம மூளை தவறாக முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் ஒரு விளம்பரத்தை நம்பியோ அல்லது மத நம்பிக்கை அடிப்படையிலையோ நாட்டுப்பற்று அப்படிங்கிற பேர்லையோ எந்த மருத்துவத்தையும் நாம் தேர்வு செய்யக்கூடாது. 4 பேர்ட்ட உங்களுக்கு முடிவெடுக்க முடியலன்னா ஒரு 2-3 பேர்ட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். தீவிரமான நோய்களுக்கு இதை ரொம்ப கடுமையான கிரானிக் லிவர் கிட்னி மாதிரியான பிரச்சனைகளுக்கு அல்லது ஏதோ ஒரு புது மருந்து எடுக்க போகிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு தயவு செஞ்சு ஒரு மருத்துவரை உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். இது மேஜிக்கலாக ஒரு தீர்வு மருந்துகளில் இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி சொன்ன எல்லாருமே சிக்கலானது. நம்ம உடம்பை அடமானம் வச்சு நம்ம நாட்டுப்பற்றையோ அல்லது ஒரு வைத்திய முறையோ நாம் காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை. ஒரு தனிநபரோட உடல் ஆரோக்கியம் முக்கியம். அதனால் குறைஞ்சபட்சம் கன்சல்ட் பண்ணுங்க. ஒரு 2-3 பேர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சிகிச்சைக்கு போகிறது நல்லது. இதை மாதிரியான பல பேர் ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க. இதை ஒன்று நான் மக்கள்கிட்ட பார்க்குறவங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். பார்ப்போம் எலக்ட்ரல் பாண்ட் மாதிரி இது இன்னும் இந்த விசாரணை எத்தனை பூதங்களை கிளப்ப இருக்குது, இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் விவாதத்துக்கு நிறைய இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ நேரம் நேரத்தை ஒதுக்கி உங்கள் நேர்களுக்கு பல்வேறு தகவல்களுடன் தகவல் தெரிவிக்கிறேன்.